ஹலோ ஆல் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஏஓ கிளாஸஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 9 எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ இது நம்ம கிளாஸ் 2 மார்க்கெட் கிளாசிபிகேஷன். மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுக்கு கீழே இது மார்க்கெட் கிளாசிபிகேஷன். யூனிட் 9 மொத்தமுமே மார்க்கெட்டிங் தான். நம்ம கிளாஸ் 1ல என்னென்ன பார்த்தோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்து போல ஃபர்ஸ்ட் ஒரு ரிவிஷன் ரிவிஷன் போயிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த மார்க்கெட் கிளாசிபிகேஷன் டாபிக் குள்ள போகலாம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம், மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். வேர்ட் மார்க்கெட் என்ன வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, லாட்டின் வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்னா என்ன, பிளேஸ் வேர் பையிங் அண்ட் செல்லிங் ஆப்ரேஷன் இஸ் கேரிங் ஓவர். அதுதான் வந்துட்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. மார்க்கெட்டிங் தான் அதனுடைய ப்ராசஸ். எங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் பிட்வீன் தி பையர் அண்ட் செல்லர் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸை வந்துட்டு விற்கிறது வாங்குறது, அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னொரு டாபிக் என்ன பார்த்தோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சைஸ் அண்ட் டிசைன் ரெண்டு தான். சைஸ் அண்ட் டிசைன் ஆஃப் மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதை பார்த்தோமா. அதுக்கடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எதை வச்சு வந்துட்டு நம்ம அந்த சேஞ்சஸ் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எதை வச்சு சொல்லுவோம்னா, மார்க்கெட் கண்டக்ட், இன்னொன்னு மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ மார்க்கெட் கண்டக்ட்னா என்ன, மார்க்கெட் கண்டக்ட்னா நம்மளுடைய அந்த மார்க்கெட்டுடைய பிஹேவியர் பொறுத்து சொல்றது மார்க்கெட் கண்டக்ட். ஒவ்வொரு பிஹேவியர் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா, ஒவ்வொரு ஃபிலிமும் ஒவ்வொரு பிஹேவியர், ஒவ்வொரு காண்டக்ட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய எக்கனாமிக் ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்றத வந்துட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸா. ஃபைனலா என்ன பார்த்தோம், மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சி பார்த்தோம். மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பை இன்புட். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சி. இது எப்படி அசஸ் பண்ணலாம், ரெண்டு வேல அசஸ் பண்ணலாம். டாப் டெக்னிக்கல் or operational or physical, இன்னொன்னு PA pricing or allocative efficiency. எம்பிரிக்கலா மேத்தமெட்டிக்கலா எப்படி வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சியா பண்ணலாம், 3 வேஸ்ல பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு கோல்ஸ் அண்ட் ஹூல் மெத்தட், அதாவது அவுட்புட் பை இன்புட். செகண்ட் வந்துட்டு ஆச்சாரியாஸ் மெத்தட். தேர்ட் வந்துட்டு ஷெப்பர்ட்ஸ் மெத்தட். இதெல்லாமே தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஃபனிஷன். போன கிளாஸ்ல பார்த்ததே தான். மார்க்கெட் வேர்டு அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட் எடுத்திருக்காங்க. என்ன வேர்டு, மார்க்கெட்டஸ் அப்படின்னா என்ன, மெர்கன்டைஸ் ஆர் ட்ரேடுன்னு அர்த்தம். எங்க நம்ம பிசினஸ் நடக்குதோ அங்க அந்த பிளேஸ் தான் மார்க்கெட். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூசஸ் மேஜரா வந்துட்டு அங்க வந்துட்டு ரூலா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னு சொல்லுவோம். மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ராசஸ் எல்லா அந்த ஆக்டிவிட்டீஸும், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு சப்ளை ஆஃப் இன்புட்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் டு தி கன்சியூமர்ஸ், ஃப்ரம் தி ப்ரொடியூசர் டு த கன்சியூமருக்கு போகுதோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே சேர்த்துதான் மார்க்கெட்டிங். ஓகேவா? எது ப்ரொடியூசருக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்புட் சப்ளை பண்ணும். அதே மாதிரி ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு, இன்புட்டை அவுட்புட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இந்த அவுட்புட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ்க்கு. இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்தது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜியாகிரபிக்கல் ஏரியா. அது ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவா இருக்கும். ஓகேவா? அது மேபி வில்லேஜ் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட், இல்ல செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட், என்னவா வர இருக்கலாம், ஜியாகிரபிக்கல் ஏரியா. செகண்ட் என்ன இருக்கணும், பையர்ஸ் அண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் தான் அங்க மேஜர் ஆக்டிவிட்டி. அதனால பையர் அண்ட் செல்லர் இருக்கும். அதுக்கடுத்து ப்ராடக்ட் எக்ஸிஸ்டன்ஸ். எப்பவுமே ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்ல கூட்ஸ் வந்துட்டு ஸ்டாக் இருக்கணும். ஸோ ப்ராடக்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்டாக் இல்லைன்னா அங்க பையர் வரமாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கமர்ஷியல் நெகோசியேஷன் அண்ட் டிரான்சாக்ஷன், விச் மீன்ஸ் எல்லாருக்குமே கரெக்டா இன்ஃபர்மேஷன் தெரியணும். போத் பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி. ப்ரிவைலிங் பிரைசஸ், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அவங்களுக்குள்ள நெகோசியேஷன் நடக்கும், டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த 4 தான் மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட். இந்த 4 மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்கும். ஓகே, இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்லைட்ல இருந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் பார்க்க போறோம். மார்க்கெட்ஸ் வந்துட்டு வேரியஸ் டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா அது என்ன பேசிஸ்ல கிளாசிஃபை பண்றாங்க, 12 டைமென்ஷன் 12 பேசிஸ்ல வந்துட்டு மார்க்கெட்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னன்னு ஒன்னொன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த பேசிஸ்ல வந்துட்டு அவங்க கிளாசிஃபை பண்றாங்கன்னா, ஆன் தி பேசிஸ் ஆஃப் லொகேஷன் இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் ஆப்ரேஷன். அப்படின்னா எங்க லொகேட் ஆயிருக்கு, இல்ல எந்த இடத்துல வந்துட்டு அது ஆப்ரேட் ஆயிருக்கு, இதை பொறுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன, வில்லேஜ் மார்க்கெட். இதை பொறுத்து எவ்வளவு டைப்ஸ் இருக்குன்னா 5 டைப்ஸ் இருக்கு. வில்லேஜ் மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட், டெர்மினல் மார்க்கெட், ஃபைனலா சீபோர்ட். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் மார்க்கெட். வில்லேஜ் மார்க்கெட்னா பேரை பொறுத்தே இந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அவ்வளவுதான், ஈஸி தான். ஆனா வந்துட்டு யாருக்கும் நடுவில் டிரான்சாக்ட் ஆகிருக்கு,
எப்படி வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடக்குது, பல்க் அமௌண்ட்டா, ஸ்மால் அமௌண்ட்டா, எந்த லொகேஷன்ல வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வில்லேஜ் மார்க்கெட்டை பத்தி சொல்லணும்னா ஸ்மால் வில்லேஜ்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே, லொகேட் ஆயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இங்க டிரான்சாக்ஷன் யாருக்கும் யாருக்கும் நடுவுல வில்லேஜ்ல இருக்கிற பையருக்கும் செல்லருக்கும் நடுவுல நடக்கும். ஓகே, வில்லேஜ்ல இருக்கிற பையருக்கும் வில்லேஜ்ல இருக்கிற செல்லருக்கும் நடக்கும். இந்த வில்லேஜ்ல இருக்கிற செல்லர் ஸ்மால் ஃபார்மர்ஸா இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட இனாஃபா அந்த பல்க் அமௌண்ட் இல்ல. அதனால அவங்க பிரைமரி மார்க்கெட் கொண்டு போய் விற்க முடியாம சின்ன சின்ன அமௌண்ட்டா தான் அவங்களுக்கு சின்ன சின்ன குவான்டிட்டில தான் அவங்களுடைய ப்ராடியூஸ் இருக்குன்னா அவங்க வில்லேஜ்ல இருக்கிற மார்க்கெட்லயும் வித்துருவாங்க. இதான் வில்லேஜ் மார்க்கெட். செகண்ட் வந்துட்டு பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்டா இது வந்துட்டு பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கேயுமே வந்துட்டு வில்லேஜ் மார்க்கெட்டை விட பல்க் அமௌண்ட் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. பிரைமரி மார்க்கெட் என்னன்னா வில்லேஜ்ல இருக்கிற பெரிய ஃபார்மர்ஸ் இருப்பாங்களா, அந்த பெரிய ஃபார்மர்ஸ் தான் லார்ஜ் லெவல்ல வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. பல்க் அமௌண்ட் இருக்கும் அவங்க கிட்ட. அதனால டவுனுக்கு போய் வித்தா இன்னும் பெட்டர் பிரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி போய் விற்பாங்க. ஸோ அதுதான் பிரைமரி மார்க்கெட்டுடைய மெயின் மூவ். இது எங்க லொகேட் ஆயிருக்கும்? டவுன்ஸ். வில்லேஜ்ல டவுன். வில்லேஜ் மார்க்கெட் வில்லேஜ்ல இருக்கும். பிரைமரி மார்க்கெட் டவுன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அது ஞாபகம். இங்க டிரான்சாக்ஷன் யாருக்கும் யாருக்கும் நடக்கும்னா ப்ரொடியூசர் ஃபார்மருக்கும் அதுக்கப்புறம் பிரைமரி ட்ரேடர்ஸ்க்கும் நடுவுல நடக்கும். பிரைமரி ட்ரேடர்ஸ்க்கும் ப்ரொடியூசர் ஃபார்மருக்கும் நடுவுல நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் குவான்டிட்டி டிரான்சாக்டட் வந்துட்டு வில் பி லார்ஜர் அமௌண்ட் தேன் தி வில்லேஜ் மார்க்கெட். மூணாவதா வந்துட்டு செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட். இதுல வந்துட்டு என்ன, பிரைமரி மார்க்கெட்டை விட ஒரு படி மேல இன்னும் பல்க் அமௌண்ட்ல விற்பாங்க. ஸோ இது எங்க லொகேட் ஆயிருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் மார்க்கெட் வில்லேஜ்ல இருக்கும், பிரைமரி மார்க்கெட் டவுன்ஸ்ல இருக்கும், செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ்ல இல்ல ரயில்வே ஜங்ஷன்ஸ்ல இருக்கும். எதனால அப்படின்னா இது வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வேற இடத்துக்கு கொண்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்ல வித்தின் த ஸ்டேட்ல வித்தின் த கண்ட்ரிக்குள்ள மூவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து தான் மூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? இங்க மேஜர் டிரான்சாக்ஷன் யாருக்கும் நடுவுல இருக்குன்னா வில்லேஜ் ட்ரேடர் ஹோல்சேலருக்கும் நடுவுல. இந்த வில்லேஜ் ட்ரேடர் இந்த பிரைமரி மார்க்கெட்ல வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் எடுத்து வந்து அவங்க ஹோல்சேலருக்கு வித்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்க வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டிஸ் டிரான்சாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இருப்பாங்க. என்னது ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கமிஷன் ஏஜென்ட், அதுக்கடுத்து வந்துட்டு புரோக்கர்ஸ், ஹேமல்ஸ், இவங்க எல்லாத்தையுமே ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இருப்பாங்க. எதுக்கு இருப்பாங்க? இன்னும் பெட்டர் பிரைஸை வந்துட்டு கொண்டு வரதுக்காக அப்படின்னு சொல்லி பெட்டர் பிரைஸ் ரியலைசேஷனுக்காக வந்துட்டு இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியில. இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கான புரோக்கரேஜோ அவங்களுக்கான கமிஷன்ஸையோ வந்துட்டு அடுத்து வந்துட்டு அசம்பிளிங் கமாடிட்டிஸ் எங்க அசம்பிள் பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, டேசல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல அசம்பிள் பண்ணி வச்சுப்பாங்க. அசம்பிள் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நாலாவதா இருக்குது டெர்மினல். டெர்மினல்ங்கிற பேரை பார்த்தாலே என்ன, ஃபைனல் மார்க்கெட். டெர்மினல்னா ஃபைனல், அவ்வளவுதான், அதுதான் எண்ட். ஸோ டெர்மினல் மார்க்கெட்ல என்ன ஆகும்னா கடைசியா கன்சியூமருக்கும் ப்ராசஸருக்கும் போறதுதான் டெர்மினல். அதுக்கடுத்து யார் கையுமே மாறாது. இந்த ஃபர்ஸ்ட் 4 மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கையை விட்டு இன்னொருத்தங்க கைக்கு மாறிட்டே இருக்கும். ஆனா டெர்மினல் மார்க்கெட் கன்சியூமர் தான் ஃபைனல் கன்சம்ஷன்ல வந்துட்டு யூஸ் பண்றது. ஸோ அதுதான் டெர்மினல் மார்க்கெட். அதுக்கடுத்து இது வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர் கன்சியூமர் ரெண்டு பேருக்குமே நல்ல பிரைஸ் தெரியும், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும். இது எங்கெங்க இருக்கும்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லயும் சீ போர்ட்ஸ்லயும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும், இந்தியால டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர், கொல்கட்டா, கொச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும். இதுல பாத்தீங்களாலே எது டெல்லியில சீ போர்ட் கிடையாது, அதே மாதிரி பெங்களூர்ல சீ போர்ட் கிடையாது. மும்பை, சென்னை, கொல்கட்டா, கொச்சியில சீ போர்ட். டெல்லியும் பெங்களூர் என்ன மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், இந்த இடத்துல எல்லாம் டெர்மினல் மார்க்கெட்ஸ் இருக்கு. அஞ்சாவது லாஸ்ட் பட் சீ போர்ட் மார்க்கெட். எங்க சீ ஷோர் இருக்கும் அங்க நடக்குது. இது மேஜரா எதுக்குன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்காக, வேற கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்காக. ஓகேவா? அதுக்காக இருக்கிறது சீ போர்ட் மார்க்கெட். இது எங்க இருக்குன்னா மும்பை, சென்னை, கொல்கட்டா, கொச்சின்ல இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சீபோர்ட் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா. செகண்ட் பேசிஸ் என்னன்னு பார்த்தா அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா கவரேஜ். எத்தனை பேரை கவர் பண்ணிருக்கு, இல்ல எத்தனை ஏரியாவை கவர் பண்ணிருக்கு, அதுக்குமே இதுக்குமே குழப்பிக்க வேணாம். அது 5 டைப்ஸ், இது 4 டைப்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. இது பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்கு. லோக்கல் ஆர் வில்லேஜ் மார்க்கெட், ரீஜனல் மார்க்கெட், நேஷனல் மார்க்கெட், வேர்ல்ட் ஆர் இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஓகேவா? இந்த 4 மார்க்கெட் தான் இருக்கு. எப்படி கவர் பண்ணிருக்குன்றது பொறுத்துல இது. அது ஆன் தி பேசிஸ் ஆஃப் லொகேஷன், எங்க லொகேட் ஆயிருக்கும் அதை பொறுத்து கிளாஸ் அதை கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ வில்லேஜ் ஆர் லோக்கல் மார்க்கெட்னு பார்த்தா திரும்பவும் எங்க இருக்கு? வில்லேஜ் லெவல்ல இருக்கு. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் யார் யாரு? ஒண்ணு அந்த வில்லேஜ்காரங்களா இருக்கலாம், இல்ல பக்கத்து வில்லேஜ்ல இருந்து வந்து வாங்குறாங்க இருக்கலாம்.
அதுக்கப்புறம் என்னென்ன கமோடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா பெரிஷபிள் கமோடிட்டிஸ். ஈஸியா கெட்டு போகக்கூடிய கமோடிட்டிஸ் மட்டும் தான் இந்த மார்க்கெட்ஸ்ல இருக்கும். ஏன்னா ஸ்டாக் பண்ண இடம் இருக்காது, வேர் ஹவுஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அன்னைக்கு வந்த சப்ளை வந்துட்டு அன்னைக்கு அவங்க வித்து முடிச்சிடும். அதுதான் அவங்களுடைய மெயின் எய்மா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லோக்கல் மில்க் மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட் இதெல்லாம் லோக்கல் ஆஃப் வில்லேஜ். ரீஜனல் மார்க்கெட்னா வில்லேஜ் மார்க்கெட்டை விட பெரியது. ஓகே, லார்ஜர் ஏரியா தென் லோக்கல் மார்க்கெட் ஆஃப் வில்லேஜ் மார்க்கெட். எக்ஸாம்பிள் பார்த்தா ஃபுட் கிரெயின்ஸ். ஏன்னா இன்னைக்கு விற்கலையா வச்சு நாளைக்கு கூட வித்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு கூட வித்துக்கலாம். ஓகேவா, அதுதான் ரீஜனல் மார்க்கெட். நேஷனல் மார்க்கெட் கண்ட்ரி லெவல்ல மார்க்கெட் ஆகும். ஓகேவா, மோஸ்ட் டியூரபிள் குட்ஸ் தான் மார்க்கெட்டிங். டியூரபிள் குட்ஸ் ரொம்ப நாளைக்கு வச்சு விற்கக்கூடியது, கெட்டு போகாம இருக்கிறது. அந்த டியூரபிள் குட்ஸ் தான் இங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜூட், டீ. முன்னாடி எல்லாம் நேஷனல் மார்க்கெட் அதிகமா இருக்குல்ல, லோக்கல் வில்லேஜ் மார்க்கெட், ரீஜனல் மார்க்கெட் தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ரோடு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நிறைய நேஷனல் மார்க்கெட் வந்து ஓபன் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன, ஜூட், டீ மார்க்கெட் மறந்துடாது. ஃபோர்த் ஃபைனல் டைப் என்ன, வேர்ல்ட் ஆர் இன்டர்நேஷனல் மார்க்கெட். இங்க என்னன்னா நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும், இல்ல வேர்ல்ட்ல எல்லா கண்ட்ரிஸுமே கூட சில டைம் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுதான் வேர்ல்ட் ஆர் இன்டர்நேஷனல் மார்க்கெட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காஃபி, மிஷினரி, கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்துட்டு வேர்ல்ட். முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த காஃபி, மிஷினரி, கோல்டு, சில்வருக்கு மட்டும் தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருந்துச்சு. ஆனா ரீசெண்ட் இயர்ஸ்ல காட்டன், ரா காட்டன், சுகர், ரைஸ், வீட்டுக்கு எல்லாமே இருக்கு. எதனால, லிபரலைசேஷன்னா என்ன, அதுக்கு போடுற டாரிஃப், டாக்ஸ், அதுக்கப்புறம் கோட்டா எல்லாமே இப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே இருக்கு. நம்ம கவர்மெண்ட் மட்டும் எல்லா கண்ட்ரி ஈஸி டிரான்சாக்ஷன். அதனால இந்த கமோடிட்டிஸ் கூட வேர்ல்ட் மார்க்கெட் இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, இதுதான் 4 டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஏரியா ஆர் டிரான்சாக்ஷன். தேர்ட் டைப் என்னன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட். எத்தனை நாள் நம்ம வச்சுக்கலாம் அந்த கூட, அதை பொறுத்து 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் பீரியட் மார்க்கெட், அதுக்கடுத்து பீரியாடிக் மார்க்கெட், லாங் பீரியட் மார்க்கெட், செக்யூலர் மார்க்கெட். ஷார்ட் பீரியட்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும், ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அவருக்கு மட்டும் தான் வச்சுக்கணும், அதுதான் ஷார்ட் பீரியட். ஹைலி பெரிஷபிள், ரொம்ப சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய கமாடிட்டிஸ் என்னென்ன, ஃபிஷ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், லிக்விட் மில்க். அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால வந்து விற்க முடியும். ஓகேவா, அதுக்கு அடுத்து இது என்ன, டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலா இருக்கும் இந்த மார்க்கெட்ல. டிமாண்ட் வில் பி ஈக்குவல் டு சப்ளை, ஏன்னா அதிகமா கொண்டு வந்து ஸ்டாக் வைக்க முடியாதுங்க. செகண்ட் மார்க்கெட் பீரியாடிக் மார்க்கெட். ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான நாள் வச்சு நம்ம விற்கிறோம். எங்கெங்க லொக்கேட் ஆயிருக்கும், வில்லேஜஸ்ல இருக்கும், இல்ல செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கும், இல்ல அர்பன் ஏரியாஸ்லயே கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இந்த பீரியாடிக் மார்க்கெட் இருக்கும். அந்த ஸ்பெசிபிக் டேல மட்டும் தான் ஓப்பனா இருக்கும், அந்த ஸ்பெசிபிக் டைம்ல மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கும். இதுக்குமே எக்ஸாம்பிள் என்ன, சந்தை சொல்லலாம். மண்டே மட்டும் அந்த சந்தை இருக்கும், இல்லைன்னா இந்த வீக் மட்டும் அந்த சந்தை இருக்கும். அதுதான் வந்துட்டு பீரியாடிக் மார்க்கெட். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த மார்க்கெட் எப்போ இருக்கும், வீக்லியா இருக்கும், இல்லைன்னா வாரத்துல 2 நாளா இருக்கும், இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோர்த் நைட்லியா இருக்கும், இல்லைன்னா மந்த்லி பேசிஸ்ல இருக்கும். ஓகேவா, அது லோக்கல் ட்ரெடிஷன்ஸை பொறுத்து இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா ஆடு மாடு சந்தை எல்லாம் இருக்கும், அதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் மார்க்கெட். இது வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் மார்க்கெட்க்கு எக்ஸாம்பிள். ஸ்பான்டேனியஸ் மார்க்கெட்னா என்ன, திடீர்னு வந்துட்டு இந்த மார்க்கெட்டை செட்டப் பண்ணுவாங்க, அந்த ஏரியால வருவாங்க, சப்ளையர்ஸ் வருவாங்க, பையர்ஸ் வருவாங்க, அவங்களுக்குள்ள நெகோசியேஷன்ஸ் நடக்கும், வாங்கிட்டு அந்த மார்க்கெட் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் மார்க்கெட்க்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு இந்த பீரியாடிக் மார்க்கெட்ஸ். ஓகே, மூணாவது லாங் பீரியட் மார்க்கெட். லாங் பீரியட் மார்க்கெட்னா லெஸ் பெரிஷபிள் கமோடிட்டிஸ், கொஞ்ச நாள் வச்சு விற்கிற மாதிரி இருக்கிற கூட்ஸ் எல்லாமே இந்த லாங் பீரியட் மார்க்கெட்ஸ்ல. எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபுட் கிரெயின்ஸும், ஆயில் சீட்ஸும். ஓகே, இங்க வந்துட்டு பிரைசஸ் யார் கவர்ன் பண்ணுவாங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபோர்ஸஸ் பொறுத்து தான் அந்த இது இருக்கும். டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சரி, இப்போ பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா டிமாண்ட் கம்மியா இருக்கும். பிரைஸ் அதிகமா இருக்குன்னு யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், இது என்ன சொல்லுவோம், லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பொறுத்துதான் இந்த பிரைசஸ் வந்து இந்த லாங் பீரியட் மார்க்கெட்ல இருக்கும். ஃபைனலா இருக்கிற மார்க்கெட் செக்யூலர் மார்க்கெட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த செக்யூலர் மார்க்கெட். செக்யூலர் மார்க்கெட் பெர்மனன்ட் இன் நேச்சர். அந்த மார்க்கெட் அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அங்க இருக்கும். ரொம்ப டியூரபிளா இருக்கிற கூட்ஸ் எத்தனை வருஷம் அங்க வச்சாலும் அது அதே இடத்துல தான் இருக்கும். அப்படிங்கிற கூட்ஸ் எல்லாமே இந்த செக்யூலர் மார்க்கெட்ஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மெஷினரி, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்டு கூட்ஸ், இதெல்லாமே செக்யூலர் மார்க்கெட்ஸ் கீழே வரும். நாலாவது டைப் என்ன, ஆன் தி பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். அப்படின்னா வால்யூம், எந்த குவான்டிட்டி, ஹோல்சேலா, ரீட்டைலா, பல்கா, ஸ்மால் லாட்ஸா அப்படின்னு அதை பொறுத்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க, ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல். ஹோல்சேல்னா என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஹோல்சேல்னா லாட்ஸ்ல விற்பாங்க, பெரிய பெரிய லாட்ஸா, பல்க் கமோடிட்டிஸா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். மெயினா எங்க லொக்கேட் ஆயிருக்கும்னா டவுன்ஸ்லயும் சிட்டிஸ்லயும் லொக்கேட் ஆயிருக்கும்.
அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, நீங்க ஹோல்சேல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு சுத்தி இருக்கிற ஏரியா மொத்தமும் டெவலப் ஆகும். நிறைய பாப்புலேஷன் வந்து அங்க கான்சென்ட்ரேட் ஆகும். ஏன் எய்தர் வந்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குதோ, இல்ல அந்த இடத்துல ஈஸி ஆக்சசபிலிட்டி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்காக பாப்புலேஷன் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்து ஹோல்சேல் மார்க்கெட்ல இருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் இவங்க டிமாண்டையும் சப்ளையுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும். கொஞ்சம் விஷயத்த கொஞ்சம் என்ன அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டியை வந்துட்டு ஸ்டாக் பண்ணி வச்சு எப்போ டிமாண்ட் வருதோ அப்போ வந்துட்டு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. சோ ஏன் இது இப்படி பண்றாங்கன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும்போது என்ன நடக்கும், டிமாண்ட் குறையும், யாரும் வாங்க மாட்டாங்க. அதே பிரைஸ் வந்துட்டு குறைச்சாங்கன்னா டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும் போது அவங்க கிட்ட சப்ளை இருக்கும். அததான் இந்த ஹோல்சேல் மார்க்கெட் பண்ணுவாங்க. ஓகே, இது பேர் என்ன, லா ஆஃப் டிமாண்ட் சொல்லி சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன, டிமாண்டும் சப்ளையும் பேலன்ஸ்ல வச்சுக்கணும், பேலன்சிங் த சப்ளை அண்ட் டிமாண்ட். செகண்ட் என்னன்னா, ப்ரொடக்ஷன் சிஸ்டமையும் கன்சம்ஷன் சிஸ்டமையும் லிங்க் பண்ணும். ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கறது, ரெண்டுமே லிங்க் பண்ணி வச்சுக்கிறது. இது ரெண்டுமே இதனுடைய மேஜர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஃபர்தரா வந்துட்டு பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட், செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட், டெர்மினல் ஹோல்சேல் மார்க்கெட்னு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. இந்த மூணு நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்ப்போம். பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட்னா என்ன, வில்லேஜ்ல நடக்குது, அதாவது ப்ரொடியூசிங் ரீஜன் எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அங்க வந்துட்டு பல்க் கமோடிட்டிய ஃபார்மர் கிட்ட இருந்து ட்ரேடர் வாங்கிட்டு போகும். அது பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட். செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட்ல என்ன, இந்த ட்ரேடர் கிட்ட இருந்து டெர்மினல் மார்க்கெட்டுக்கு பல்கா மூவ் ஆகும். ட்ரேடர் கிட்ட இருந்து டெர்மினல் மார்க்கெட்டுக்கு பல்கா மூவ் ஆகுது செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட். ஓகேவா, டெர்மினல் மார்க்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் எண்ட். டெர்மினல் மார்க்கெட் அடுத்து யார் கையிலுமே அது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஆனா எங்க போகும், கன்சியூமர் ஃபைனல் கன்சம்ஷன் போகும். எய்தர் கன்சம்ஷனுக்கு போகலாம், இல்ல வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்காக ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வாங்கிட்டு. சோ இதுதான் பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்ல ஃபார்மர் கிட்ட இருந்து ட்ரேடர் வாங்குவாங்க. செகண்டரியில என்ன பண்ணுவாங்க, இந்த பிரைமரி ட்ரேடர் கிட்ட இருந்து டெர்மினல் மார்க்கெட்ல இருக்கிற ஏஜென்சிஸ் வாங்கிட்டு போவாங்க. டெர்மினல் மார்க்கெட் ஃபைனல், அதுதான் ஃபைனல். இங்க இருந்து எக்ஸ்போர்ட் சென்டர்ஸ்க்கோ இல்ல வந்துட்டு இந்த கன்சம்ஷன் பர்பஸ்க்காகவோ ப்ராசஸிங் பர்பஸ்க்காகவோ வாங்கிட்டு போவாங்க. இந்த டெர்மினல் மார்க்கெட் எங்க லொகேட் ஆயிருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்பன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல லொகேட் ஆயிருக்கும். செகண்ட் டைப் நான் சொன்ன மாதிரி இதான் ஹோல்சேல் மார்க்கெட். அதுக்கு அடுத்து ரீட்டைல் மார்க்கெட். ரீட்டைல் மார்க்கெட்ல என்ன நடக்கும், கம்மியான குவான்டிட்டி நம்ம ஊர்ல இருக்கிற மளிகை கடை இந்த ரீட்டைல் என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ நம்ம ஊர்ல ஒரு 10 வில்லேஜ் இருக்கு, சரி ஒரு நம்ம வில்லேஜ்ல ஒரு 100 வீடு இருக்கு. அந்த 100 வீடுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் தான் அந்த கடையில வச்சிருப்பாங்க. சும்மா தேவையில்லாத எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. சோ என்ன, ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கன்சியூமர் என்ன தேவையோ அதை மட்டும் தான் விற்பாங்க. இங்க வந்துட்டு டிரான்சாக்சன் யாருக்கும் ரீட்டைலருக்கும் கன்சியூமருக்கும் நடுவுல. ஓகேவா, இங்க வந்துட்டு இது ரொம்ப இட் இஸ் வெரி நியர் டு கன்சியூமர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டேஷ் மார்க்கெட் இஸ் வெரி நியர் டு கன்சியூமர், ரீட்டைல் மார்க்கெட், ஏன்னா இவங்க தான் ஃபைனலா விற்கிறது. ஓகேவா, இங்க கேட்கலாம் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் ரீட்டைல் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. என்ன டிஃபரன்ஸ், 1 செகண்ட் இதை அழிச்சுக்கிறேன். ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் ரீட்டைல் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் டிஃபரன்ஸ். பல்கா வந்துட்டு வித்தாங்கன்னா அது ஹோல்சேல் மார்க்கெட். அதுவே சின்ன சின்ன ரெக்யர்மெண்ட்க்கு பொறுத்து லாட்ஸ்ல வித்தாங்கன்னா அது ரீட்டைல் மார்க்கெட். அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும். அதுக்கப்புறம் ரீட்டைல் மார்க்கெட்ல என்னன்னா அல்டிமேட் கன்சியூமரை தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம். நம்ம கன்சியூமருக்கு என்ன வேணுங்கிறத பார்ப்போம். ஆனா ஹோல்சேல்ல அப்படி கிடையாது, பல்க் அமௌண்ட் பல்கா வந்துட்டு வித்துருவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் குவான்டிட்டி டிரான்சாக்டட் என்ன, ரீட்டைல் மார்க்கெட்ல ஸ்மாலர், ஹோல்சேல் மார்க்கெட்ல லார்ஜர். அதுதான் அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதுக்கு ஃபிஃப்த் வந்துட்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். எப்படி வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன் நடக்குது, பணம் எப்படி வந்துட்டு கை மாறுது, அதை பொறுத்து வந்துட்டு 2 டைப், ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட், ஃபார்வர்ட் மார்க்கெட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பாட் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேஷ் மார்க்கெட், ஃபார்வர்ட் மார்க்கெட்னு 2 இருக்கு. இப்போ இந்த பேர்லயே இருக்கு. ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட்னா நான் 5 ரூபாய் கொடுத்து டைரி மில்க் வாங்கிட்டு வரேன், அது ஸ்பாட் மார்க்கெட். மணி இமீடியட்டா கொடுத்து அங்க எக்ஸ்சேஞ்ச் இமீடியட்டா நடக்கும். ஆனா ஃபார்வர்ட் மார்க்கெட்ல அப்படி கிடையாது. பர்ச்சேஸ் டைம் வேற டேட்ல இருக்கும், சேல் டைம் வேற டேட்ல இருக்கும். என்னன்னா ஃபியூச்சர்ல நான் இந்த கமாடிட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பணம் கட்டிட்டு வந்துருவோம். அதுக்கடுத்து ஃபியூச்சர்ல டைம் டீல வந்துட்டு நாங்க வந்துட்டு பணம் கட்டிட்டு வருவோம். ஆனா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டி எப்போ நடக்கும், டைம் T+1 தான் நடக்கும். எப்போ, ஃபியூச்சர் டேட்ல நடக்கும். அதுதான் கேஷ் மார்க்கெட். நான் இப்பவே பணம் கட்டி இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படி இல்லை, நான் பணம் கட்டி இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன், ஃபியூச்சர்ல வந்துட்டு அதை அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஸ்பாட் மார்க்கெட் கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபார்வர்ட் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
6வது ஆன் தி பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கமோடிட்டிஸ் இன் விச் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். என்னென்ன கமோடிட்டிஸ், எவ்வளவு விதமான கமோடிட்டிஸ் டிரான்சாக்ட் ஆகுதுன்றது பொறுத்து. இதை பொறுத்து 2 டைப்ஸ்: ஜெனரல் மார்க்கெட், ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட். ஜெனரல் மார்க்கெட் எல்லா கமோடிட்டிஸும் இருக்கும். ஃபுட் கிரெயின் இருக்கும், ஆயில் சீட் இருக்கும், ஃபைபர் கிராப்ஸ் இருக்கும், இருக்கும். கர்னா என்ன, சுகர் கேன் இருக்கும், இருக்கும், எல்லா டைப்பும் இருக்கும். அது ஜெனரல் மார்க்கெட். ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்னா அந்தந்த மார்க்கெட்ல அந்த திங்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். துணி மார்க்கெட் கிளாத்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இங்க பாருங்க, ஃபுட் கிரெயின் மார்க்கெட் ஃபுட் கிரெயின்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். வெஜிடபிள் மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட். உள்க்குன்னா செப்பரேட் மார்க்கெட், காட்டனுக்குன்னு செப்பரேட் மார்க்கெட். இதுதான் ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்ஸ். அதுக்கடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் காம்படிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் வரும். டிகிரி ஆஃப் காம்படிஷன்னா எப்படி, பெர்ஃபெக்ட் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஸோ டிகிரி ஆஃப் காம்படிஷன் பார்க்கும்போது என்னென்ன பார்ப்போம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சுதான் இந்த கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன படிச்சிருக்கோம்ல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எது என்னென்ன கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு, என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம்னா அதை பொறுத்துதான் இங்க பெர்ஃபெக்ட் மார்க்கெட்டா இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் மார்க்கெட். பெர்ஃபெக்ட் மார்க்கெட்னா என்ன, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எல்லாருக்குமே எல்லாத்து பத்தின நாலேஜும் இருக்கும். இன்னைக்கு இவ்வளவுதான் சப்ளை இருக்கு, இன்னைக்கு இந்த டிமாண்ட் இருக்கு, இவ்வளவு பிரைஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட் நாலேஜா இருக்கும். அதுக்கப்புறம் பிரைசஸ் வந்துட்டு யூனிஃபார்மா இருக்கும். ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாலயோ இல்ல ஒரு இடத்துல அந்த பிரைஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்மா இருக்கும், வேரி ஆகாது. பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. பிரைசஸ் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அது அவங்களுடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட் பொறுத்து மட்டும்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல சென்னையில வாங்குறீங்க, மதுரையில வாங்குறீங்க, ஓகேவா? சென்னையில வந்துட்டு அது 10 ருபீஸ்க்கு விற்கிறாங்க, மதுரையில வந்துட்டு அது 12 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஏன் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? பெர்ஃபெக்ட் மார்க்கெட்ல ஏன் இருக்கு? சென்னை டு மதுரை வந்துட்டு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை 2 ருபீஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இல்ல வந்துட்டு பாருங்க, பேடி வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தா 5 ருபீஸ் பர் கேஜிக்கு கொடுப்பாங்க. அதுவே வந்துட்டு நம்ம ரைஸா கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரைஸ் இப்போ 15 ருபீஸ் கேஜிக்கு விற்கிறாங்க. ஸோ இந்த 10 ருபீஸ் டிஃபரன்ஸ் எதுக்கு? பேடியில இருந்து ரைஸா மாத்துறது. அந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர நம்மளுடைய கூடோட பிரைஸ் பார்த்தா அது சேமா தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் பெர்ஃபெக்ட் மார்க்கெட். பெர்ஃபெக்ட் மார்க்கெட்ல என்ன, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்குமே எல்லா பத்தின நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் யூனிஃபார்மா இருக்கும். பிரைஸ் ஒரு வேலை டிஃப்ரெண்டா இருக்குன்னா அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் காஸ்ட் பொறுத்து மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆகும். அதை தவிர்த்து வேற எதுவுமே பெர்ஃபெக்ட். செகண்ட் மார்க்கெட் என்னன்னா இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். பேஸ்ட் ஆன் காம்படிஷன் செகண்ட் மார்க்கெட் என்ன, இம்பர்ஃபெக்ட். இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்னா பெர்ஃபெக்ட் மார்க்கெட்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா, ஏதாவது ஒரு கேரக்டர் லாக் ஆகுமே, அதை வந்துட்டு இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. இந்த இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் ஃபர்தரா மோனோபோலி மார்க்கெட், டியோபோலி மார்க்கெட், ஒலிகோபோலி மார்க்கெட், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி 4 விதமா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒலிகோபோலி சொன்னேன்ல, அந்த ஒலிகோபோலி மார்க்கெட் ஃபர்தரா வந்துட்டு அது நம்ம அடுத்த ஸ்லைட்ல ஒலிகோபோலி ஃபர்தரா பியூர் ஒலிகோபோலி, டிஃபரன்ஷியேட்டட் ஒலிகோபோலி அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இது ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். மோனோபோலினா என்ன? இங்க பாருங்க, போலின் வந்தாலுமே செல்லர், போலின் எங்க வந்தாலுமே செல்லர். சோனி அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்துட்டு பையர். ஓகேவா? இது ஞாபகம் சேம் தான். பையருக்கும் செல்லர், இந்த மோனோபோலி மோனோப்சோனினா சேம் கேரக்டர்ஸ் தான். செல்லரை பத்தி பேசினா அது மோனோபோலி, பையரை பத்தி பேசினா மோனோப்சோனி. புரியுதா? இப்போ சிங்கிள் செல்லர், ஒரு செல்லர் அப்படின்னா மோனோபோலி, சிங்கிள் பையரா இருந்தா மோனோப்சோனி. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதை மைண்ட்ல நிறுத்திக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு மார்க்கெட்டை பார்த்துடலாம். மோனோபோலில என்ன, சிங்கிள் செல்லர். மோனோ ஒரு போலினா நான் ஏற்கனவே சொன்ன செல்லர், ஒரே ஒரு செல்லர் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு செல்லர்னா என்ன, இப்ப நீங்க உங்க ஊர்ல நீங்க மட்டும்தான் கடை வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பிரைஸ் சொல்றீங்களோ அந்த பிரைஸ் கொடுத்துதான் வாங்கணும். இல்லைன்னா எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் வாங்கிட்டு வர அங்க போவோமா? இல்ல. சோ மோனோபோலினா என்ன, சிங்கிள் செல்லர். அதனால அவங்களுக்கு வந்துட்டு இந்த குவான்டிட்டியோடையும் பிரைஸோடையும் ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு மோனோபோலி அவங்க கையில தான் இருக்கும். ஓகேவா? இந்த பிரைஸ் உடைய இந்த பிரைஸ் ஆஃப் த கமோடிட்டி இஸ் ஜெனரலி ஹையர். ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி ஃபார் இரிகேஷன், அதுக்கப்புறம் ரயில்வேஸ் கூட நம்ம இந்தியால மோனோபோலி. ஓகேவா? அதுக்கப்புறம் போஸ்டல் சர்வீசஸ் கூட மோனோபோலி. அவங்க மட்டும்தான் வந்துட்டு
இது பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்டல் எக்ஸாம்பிள் இந்த கவர்மெண்ட் போஸ்டல் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு மோனோபோலி சர்வீசஸ் இன் இந்தியா. டியோபோலி, டியோ அப்படின்னா 2, போலினா செல்லர், டியோப்சோனினா 2 பையர், டியோபோலினா 2 செல்லர். 2 செல்லர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த 2 செல்லர்ஸும் என்ன பண்ணுவாங்க? பேசி வச்சுப்பாங்க. மியூச்சுவலி அக்ரி பண்ணி 2 பேரும் பேசி வச்சு ஒரு காமன் பிரைஸ்ல விற்பாங்க. அது பார்த்தா நார்மல் காமன் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு விட ஹையரா இருக்கும். ஏன்? அவங்க 2 பேர் தான் அந்த இடத்த விற்கிறாங்கும் போது அவங்க சில கமிஷனையோ இல்ல புரோக்கரேஜோ வச்சுப்பாங்க. 2 பேருமே பேசி வச்சு ஒரு காமன் பிரைஸ்ல அந்த கூட விற்பாங்க. டியோபோலில 2 செல்லர்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி, கோகோ கோலா. ஓகேவா? பெப்சியும் கோகோ இவங்க 2 பேருமே பேசி வச்சு நம்ம ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த பிரைஸ்ல விக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் டியோபோலி. அதுக்கு அடுத்து ஒலிகோபோலி. ஒலிகோபோலில என்ன இருக்கும்? ஃபியூ செல்லர்ஸ். ஒலிகோ அப்படின்னாலே ஃபியூ செல்லர்ஸ், கொஞ்சம் பேர். மோனோபோலில 1, டியோபோலில 2, ஒலிகோபோலில ஃபியூ செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபியூ செல்லர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு சில கண்ட்ரோல் இருக்கும். ஹோமோஜீனியஸ் குட், ஒரே மாதிரி குட் வித்தாங்கன்னா அவங்க பியூர் ஒலிகோபோலி. டிஃபரன்ஷியேட்டட் குட்ஸ் வித்தாங்கன்னா டிஃபரன்ஷியேட்டட் ஒலிகோபோலி. அது முன்னாடி படிக்கும். அதுக்கடுத்து மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். மோனோபோலிக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மோனோபோலில சிங்கிள் செல்லர், மோனோபோலிஸ்டிக்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ஹெட்ரோஜீனியஸ் குட்ஸ். ஹெட்ரோஜீனியஸ் குட்ஸ்னா வேற வேற கமோடிட்டிஸ் விற்கிறது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் இங்க வந்துட்டு விற்பாங்க ஒரே டைப்ல. ஓகேவா? அதுதான் ஹெட்ரோஜீனியஸ் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் ஆஃப் கமோடிட்டிஸ் விற்பாங்க. இங்க வந்துட்டு இப்போ டிஃப்ரெண்ட் கமோடிட்டிஸ் விற்கிறாங்கன்னா அது எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க? அந்த ட்ரேட் மார்க்ஸ், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ட்ரேட் மார்க்ஸ் வச்சு அந்த ட்ரேட் மார்க்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கமோடிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் பிரைசஸ் வந்துட்டு இவங்க தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன? இந்த ஃபார்மர்ஸ்க்கான இன்புட் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்டிசைடு, பம்ப் செட், ஃபர்டிலைசர், எக்யூப்மெண்ட் இது எல்லாமே. ஓகேவா? ஒரு சில ஃபர்டிலைசர் வந்துட்டு ஈஃப்கோ மேனுஃபேக்சர் பண்ணும். ஒரு சிலது வந்துட்டு ஃபேக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும். ஒரு சிலது வந்துட்டு ஏதோ ஒரு பிரைவேட் ஃபர்டிலைசர் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணும். ஸோ இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுவாங்க? அவங்களுடைய ட்ரேட் மார்க்ஸ் வச்சு. ஸோ அதான் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் மார்க்கெட். அதுக்கு அடுத்து இங்க வந்துட்டு என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பையரை பத்தி பேசினா மோனோப்சோனி, செல்லரை பத்தி பேசினா மோனோபோலி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இந்த ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மோனோப்சோனினா என்ன, மோனோபோலினா என்ன? சிங்கிள் பையரா இருந்தா மோனோப்சோனி. அதே மாதிரி 2 பையர்ஸா இருந்தா டியோப்சோனி. அதே மாதிரி மோர் தென் 2, அதாவது ஃபியூ அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது வந்துட்டு ஒலிகோப்சோனி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.